Hi guys, welcome back to our channel. நான் தான் உங்க சின்ன போனது சம்மர் ரெஸ்ட் இருக்கு டேங்க் எல்லா பக்கமும் மையும் மண்ணா இருக்கு பாரு டயர்மா டீப்பா இல்ல இங்க இருக்கு எல்லா மண்ணும் டோட்டலா ரிமூவ் பண்ணி இன்னைக்கு இந்த டேங்க்ல பெட்ரோல் ஊத்தி ஸ்டார்ட் பண்ண போறோம். கொஞ்சம் ரன்னிங் கண்டிஷன்ல இருக்கிறது ரொம்ப அபூர்வமா ஆயிடுச்சு திருப்புன்னு. இது பாத்தீங்கன்னா இத்துளியூண்டு டேங்க்ல இவ்வளவு திருப்புங்க. தெரியுங்க எவ்வளவு மஞ்சளா இருக்கு பாருங்க. Hi guys, welcome back to our channel. நான் தான் உங்க சந்திரசு போன வீடியோ பார்த்துருப்போங்க. இந்த வண்டி எடுத்துட்டு வந்து ஒவ்வொன்றா பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ஸ்டார்ட் பண்ணி வண்டி ஓட விட்டுட்டோம். ஐயோ 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 வந்துட்டேன் திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு. ஐ எம் கம் பேக். வந்துட்டேன்டா இதுக்கு மேல ஆட்டத்தை மட்டும் பாரு, நான் என்னென்ன பண்றேன்னு மட்டும். இப்போதைக்கு ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் மட்டும் பண்ணிட்டு வந்தாச்சு. ஸோ இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டீப்பாக க்ளீன் பண்ண போகிறோம். முக்கியமாக டேங்க்ல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெஸ்ட் இருந்துச்சு. வந்து பாருங்க செம்ம ரெஸ்ட் இருக்கு டேங்க்கு. ஒண்ணுமே தெரியலையே. டேங்க் வந்து பயங்கர ரெஸ்ட்டாக இருக்குது. ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா டேங்க் வந்து தனியாக ரிமூவ் பண்ணி ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ண போகிறோம். அந்த பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ரொம்ப நாள் நிற்க வச்சனால என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லா பக்கமும் மையும் மண்ணாக இருக்குது பாரு. டயர்லேருந்து எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மண்ணாகவே இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து வண்டி என்ன பண்ண போகிறோம்னா டீப்பாக இல்லை இங்கே இருக்க எல்லா மண்ணும் டோட்டலாக ரிமூவ் பண்ணி டேங்கை க்ளீன் பண்ணி இன்னைக்கு இந்த டேங்க்லேயே பெட்ரோல் ஊற்றி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம் இந்த அளவுக்கு இருக்குன்னு. இந்தியன் சீரிஸ் வண்டிங்க. ஸோ இந்த இந்தியன் சீரிஸ் வண்டிலாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப லிமிட்டாக வந்துச்சு. ஸோ வந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உயிரோடு இருக்கிறதுங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேரு. ஸோ இன்றைக்கி அது ரன்னிங் கண்டிஷனில் இருக்கிறது ரொம்ப அபூர்வமாகிடுச்சு. ஸோ என் லைஃப்பில் வந்து இந்த வண்டியில் இந்த வண்டி பார்த்ததில்ல. சப்போஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க ஓட்டியிருக்கீங்க இதை பற்றி உங்களுக்கு எதாவது தெரியும் தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸ் சொல்லிட்டு போங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இது ஒரு 360 பாருங்கள் வண்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு. வண்டி பார்த்தீங்கன்னா வந்து வண்டி நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு சின்ன பொருள் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா சைடு இன்ஜின் கேஸ் ரிமூவ் பண்ணிட்டோம், சென்டர் ரிமூவ் பண்ணிட்டோம், சைடு இந்த 2 பிடி. ஸோ இந்த பக்கம் அந்த பக்கம் இது வரதான் ரிமூவ் பண்ணிட்டோம். ப்ளஸ் முக்கியமாக பார்த்தீங்கன்னா குட்டி ஒரு டேங்க் உள்ளே பார்த்தீங்கன்னா சவுண்டு வருதுங்க. ஸோ அதையும் ரிமூவ் பண்ணிட்டோம். இங்கே பாருங்களேன் So guys, finally பாத்தீங்கன்னா இவ்வளவு திருப்பு இன்னும் உள்ள இருக்கு. என்னடா துருப்பா? எங்க ஆயாவே கண்டுபிடிச்சிச்சுங்க திருப்புன்னு. ஏன் இப்படி பாக்குறாரு? ஸோ இந்த சேலஞ்ச் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் போல. பார்ப்போம். ஃபைனலி பார்த்தீங்கன்னா இத்துளியூண்டு டேங்க்ல இவ்வளோ திருப்புங்க. நான் அப்பவே உங்களுக்கு பாருங்க கொட்டை வந்துகிட்டு இருக்கணும். ஸோ இத்துளியூண்டு டேங்க்ல இவ்வளோ திருப்பு. ஸோ நான் நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ திருப்பு இருக்குன்னு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு ஒரு 2 லேயர் உள்ளே இருக்க அந்த இரும்பே பார்த்தீங்கன்னா போயிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு வழி இல்லைங்க, வாஷ் பண்ணி போட்டு பார்ப்போம். இல்லைன்னா வந்து வேறு டேங்க் தான் வாங்கி ஆகணும். இது ரெடி பண்ண முடியுமான்னு தெரில. இது ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா ரெடி பண்ண மாதிரி தான் இருக்குது பார்க்க. ஸோ அந்தன்னு பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு முன்னாடி. ஸோ இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா இதோ இந்த சைடு வருது, இது இந்த பக்கம் ஒன்று, அது அந்த பக்கம் ஒன்று, இது சென்டராக இப்படி வருது. ஸோ இதெல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இது என்ன பண்ணோன்னா கழுவி ஸ்டார்ட் பண்ணி ஓட்டுவோம். சரி, உங்களுக்கு கழுவும் உங்களுக்கு கிப்ஸ்லாம் காட்டுறேன். தேங்க்யூ ஆல். A few moments later. ஸோ கைஸ் ஃபைனலி வந்து நம்ம வண்டி கழுவ போகிறோம். கார்பெட்டரையும் அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த காயிலையும் வந்து சும்மா கவர் பண்ணி வச்சிட்டோம். ஏன்னா சப்போஸ் தண்ணி கிணி போச்சு திருப்பி ஸ்டார்ட் பண்ண கஷ்டம்னால கவர் பண்ணி வச்சிட்டோம். அண்ட் தென் டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி திருப்பி எடுத்துட்டோம். மீதி வந்து நம்ம தண்ணியில் ஃபோர்ஸாக எடுத்து திருப்பி எடுத்துடலாங்க. எந்த அளவுக்கு திருப்பி வருதுன்னு
என்ன இது என்ன பெரிய பிரச்சனைனா வண்டி நிறுத்தி வச்சு பார்த்தீங்கன்னா ஃபுல் வீணாயிடுச்சுங்க. சரிங்க, எவ்வளோ மஞ்சளாக இருக்கு பாருங்க. சரி, ப்ரௌனா ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பி சோப் லிக்விட்லையும் வந்து மாற்றி இது மாதிரி க்ளீன் பண்ணி தான் அவனுக்கு வழியே இல்லை. ஏன்னா ஃபுல்லாக துருப்பாக இருக்குங்க. பண்ணுவோம். 5 minutes later. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து வெறும் ரின் பவுட்ரு 10 ரூபா 8 பவுட்ரு வாங்கி திக்காக கலக்கியாச்சுங்க. ஸோ திக்காக கலக்கி வந்து இப்போ தேய்ச்சி எடுத்துகிட்டு கலக்கலாம். ஸோ வந்து ரொம்ப நாள் வண்டி நின்றனால எல்லாம் துருப்பிடிச்ச மாதிரி இருக்குது, தேய்ச்சிக்கிட்டு இருக்கோம். பார்க்கலாம் ஃபுல்லாக அவங்க கழுவிட்டு. பைக்கில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மண்ணுங்க. ஸோ வண்டி வந்து ரொம்ப நாளாக சும்மா வச்சிருந்தனால எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மண்ணாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா சோப்பு தூள் வாங்கி ஃபுல்லாக வண்டியில் எல்லா பக்கமும் அப்ளை பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு வண்டியை ஃபுல்லாக நல்லா இரும்பு நாரை வச்சு ஃபுல்லாக தேய்ச்சுங்க. தேய்ச்சி முடிச்சு நல்லா கன்னை ஃபுல் ஃபோர்ஸ் வச்சு எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா வந்து பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஸோ அங்கே இருக்க மண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா வரல. கடைசியில் பார்த்தீங்கன்னா திருப்புளி விட்டு கிடஞ்சி எடுக்கிற அளவுக்கு வந்துருச்சு. இங்கே பாருங்க எவ்வளோ மண் இருக்குன்னு. இது மண் இல்லை, மை. ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வண்டி கழுவி வச்சுங்க. ஸோ வண்டி கழுவிட்டு சும்மா இப்போது சாட்சி நிறுத்திருக்கு. ஸோ தண்ணியில் ஒழுகட்டும் அப்படிங்கிறனால சாட்சி நிறுத்திருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மண்ணுங்க. எப்போ அவ்வளோதானே இல்லை, அவ்வளோ மண் போட்டு தேய்ச்சி எடுக்காட்டி போதும் ஆயிடுச்சு. இதில் என்ன ஒரு பெரிய ட்விஸ்ட்னா இப்போ வண்டி ஸ்டார்ட் ஆகுமாங்கிறது ஒரு பெரிய ட்விஸ்ட்டாகவே இருக்குது. ஏன்னா வந்து சரி கழுவணும் முடியாச்சுன்னு நல்லா ஃபோர்ஸாக பிடிச்சி கழுவியாச்சுங்க. இப்போ இது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தான் தெரியல, பெரிய ஒரு விஷயமா இருக்க போகுது. வேறு வழி இல்லைங்க, ஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும். ஏதோ ஒன்று பண்ணுவோங்க. வருஷமா நின்று இப்போதான் புதுசா கழுவி நீட்டாக பக்காவாக நிற்கிறேன். கம் பேக்.